வணக்கம் ஃபேமிலிஸ். நாம் இங்கே தாஷ்கண்ட்லேருந்து இப்போ வெளியே கிளம்புறோம். இதான் தங்கியிருந்த ஹோட்டல் பாரடைஸ் ஹாஸ்டல். 2 நாளைக்கு வந்து 7000 ரூபா ஆச்சு. விடிய காலம் 4:30 மணி, -4 டிகிரி. இங்கேருந்து இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குது. அதாவது புல்லட் ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். மணிக்கு 250 கிலோமீட்டர் போகும். ஜப்பான் ட்ரெயின் மணிக்கு 320 கிலோமீட்டர் போகும். இது மணிக்கு 250 கிலோமீட்டர் போகும். அதில் சமர்கண்ட் கிளம்பி போகிறோம். குளிரில் நடுங்கி கொண்டே மூவ் ஆகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அந்த ட்ரெயினை காட்டுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். இங்கே 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், ஸ்டான்சியா ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் ஸ்பீட் ட்ரெயின்லாம் சமர்கண்ட் போகிறதுலாம் இருக்குது. சமர்கண்ட், புக்காரா இங்கெல்லாம் போகிறது வந்து இங்கே தான் இருக்குது. சமர்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள என்ட்ரியான காஃபி இதெல்லாம் இருக்குது. காலைலே இது பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இங்கே ஆல்கஹால் பாட்டிலு எல்லாமே இருக்குது. பப்ஸு இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அங்கே செக்இன் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் நம்ம அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பாஸ் பண்ண மாதிரி. இதோட லோக்கோ என்ஜின் நினைக்கிறேன் வந்து ஜாயிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஃபாஸ்ட் ட்ரெயினோட லோக்கோ என்ஜின் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு யூரோப்பில் நிறைய இருக்குது இந்த மாதிரி ட்ரெயின்ஸு. யூரோப் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வர எலக்ட்ரிக்கல் இதான் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ஜின், ஃபாஸ்ட் ட்ரெயினோட என்ஜின். லோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு தான் திறப்பாங்க போல. அப்ரோசியப் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அப்ரோசியப். ஓகே, அது வேறு ட்ரெயின் போல இருக்குது. இது வேறு ட்ரெயின். பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் முகம் மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்குது ஃபாஸ்ட் ட்ரெயின். இதுதான் ஷெட்டு போல் இருக்குது. இங்கே வந்து அப்படி நிறுத்திடுவாங்க. நம்ம இங்கேருந்து சமர்கண்ட் போகுது. அப்புறம் 8:30 மணிக்கு வேறு இடத்துக்கெலாம் போகுது. எல்லாமே சமர்கண்ட் தாண்டி புக்காரான்னு ஒரு இடம் இருக்குது. புக்காரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இதாகுது. உஸ்பெக் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது டபுள் லேண்ட்லாக் கண்ட்ரி. டபுள் லேண்ட்லாக்னால் நீங்கள் கடலை பார்க்கணுன்னா முதல்ல ஒரு நாட்டை தாண்டணும், அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டையும் தாண்டினா தான் கடலை தாண்ட முடியும். நார்மலி லேண்ட்லாக் கண்ட்ரின்னா ஒரு கண்ட்ரியை தாண்டினாலே கடலை பார்த்துடலாம். இவங்க 2 நாடை தாண்டினா தான் கடலை பார்க்க முடியும். அதுதான் உஸ்பெக். உலகத்தில் 2 நாடு தான் இருக்குது. இன்னொன்று வந்து லின்சிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் ஒரு சின்ன கண்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் இது தான். ஸோ இது ஒன்று இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து 1/2 மணி நேரம் வித்தியாசம் தான் இந்தியாவுக்கும் இதுக்கும். அதனால் நமக்கு வந்து பெரிய வித்தியாசமே தெரியாது இங்கே இருக்கிறது. அதான் குளிர் நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. அதுவும் நம்மளை மாதிரி சென்னை வாசிகளுக்கு செம்மையாக இருக்கும் குளிர். ப்ராப்பர் கியரோடு வாங்க இங்கே வரும்போது, அது ரொம்ப முக்கியம். ட்ரெயின் சென்சாராக இது பண்ணால் உள்ளே வந்துடலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸு. பேக் மேலே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீட்டுக்கெலாம் வந்து கேப் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அங்கேயுமே சீட் இருக்கும். இது வந்து நல்ல கேப்போடு இருக்கும் இந்த சீட்டு. நம்ம சீட்டு இதுவா. அங்கே வந்து டைனிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து டைனிங் கிடையாது. மேலே எடுத்து வச்சுக்கலாம் பேக்கை. ஸோ இதுதான் அப்ரோசியப் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம வரும்போது திருப்பி வந்து செகண்ட் கிளாஸில் வருவோம். நம்மளை ஜம்முன்னு வந்து உட்காந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து 2 மணி நேரத்தில் அங்கே போய் சேரும். இடையில ஏதாவது இருக்குதுன்னா எடுக்கிறேன். ஓகே, டாய்லெட் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸும் இல்லை, எல்லாருக்குமே டாய்லெட் நல்லாயிருக்கும். வாஷ் பேஷன், ஃப்ளைட் டாய்லெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ டாய்லெட், தண்ணி இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓகே, இதுதான் அப்ரோசியப் எக்ஸ்பிரஸோட பிஸ்னஸ் கிளாஸோட டாய்லெட் அண்டு இதுக்கெலாம் 6:30 மணிக்கு கரெக்டாக 6:30 மணின்னா 6:30 மணிக்கு கரெக்டாக டான்னு எடுத்துட்டான். ஒரு 2 நிமிஷம் கூட லேட் இல்லை. போய் சேர்றா அது மாதிரி சேர்றாரான்னு பார்ப்போம்.
croissant, ஒரு பிஸ்கட்டு, ஒரு காஃபி, 3 in 1 மிக்ஸு. இதுக்கு வந்து காசு கிடையாது, நாங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பேன் கேக் மாதிரி இல்லை, 20,000க்கு அதாவது 150 ரூபா, 140 ரூபா. சீஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. டீ மட்டும் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறாங்க. சமர்கண்ட் வந்து தைமூர் பற்றி நம்ம பார்த்தோம். தைமூருடைய கேபிட்டல் மாதிரி அங்கேருந்து தான் ஆட்சி அவர் நடத்தியிருக்கான்னு வருது. சரி, உரிமையில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, தைமூர் நடத்தியிருக்கிறார். அவர் வந்து அங்கேருந்து தான் நடத்தியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, சமர்கண்ட் இங்கே வந்து சமர்கண்ட், புகாரா, கிவி அப்படி 3 இடம் இருக்குது. இது 3 முக்கியமான இடமாக கருதப்படுது. ஏன்னா சில்க் ரோடுங்கிறது வந்து சைனாவிலேருந்து சில்க் வியாபாரத்துக்கு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே நடந்துகிட்ருக்கு அந்த வியாபாரம். ஆனால் ஒரே ஆள் வந்து அங்கேருந்து யூரோப் வரைக்கும் அப்படி கொண்டு போக மாட்டாங்க. அங்கேருந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க, அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடம் வந்து சமர்கண்டு, இந்த புகாரா இதெல்லாம் வந்து முக்கியமான இடத்துல இருக்குது. சில்க் ரோடில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த சமர்கண்ட், புகாராலாம். நம்ம புகாரா போல் சமர்கண்ட் விட்டு போகிறோம். சில்க் ரோடுன்னு ஒன்று பாஸ்கர் பக்கத்தில் வந்துட்டு சில்க் போன ரோடாடான்னு கேட்கான். எனக்கு எப்போது சில்க் ஞாபகம் தான். அதனால் இல்லை, சரி, அதுதான் இந்த சில்க் ரோடில் இருக்கிறதுனால யுனெஸ்கோவில் பாதுகாக்கப்படுது இந்த சில்க் ரோடு. அதாவது யுனெஸ்கோங்கிறது யுனைடெட் நேஷன் வந்து சயின்ஸ் அண்ட் இந்த கல்ச்சுரல் பண்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது பாதுகாக்கப்படுது. அதில் இந்த முக்கியமான ஒரு இடம் இந்த சமர்கண்ட். ஸோ அங்கே போய் நம்ம நிறைய அந்த காலகட்டங்களில் 14ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களில் உள்ள இடங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அஃப்ரோசிப் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம். குட்டி குட்டி மலையாக இருக்குது, ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, சின்ன மலையாக இருக்குது. ஆக்சுவலாக தாஷ்கண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா தாஷ்கண்டில் ஒரு அமிர்சோயின்னு ஒரு மலை இருக்குது. நம்ம கஜகஸ்தானில் பார்த்த மாதிரியே அதுவும் கேபிள் கார் அதெல்லாம் இருக்குது. போகிறவங்க போயிட்டு வரலாம். இது வந்து சின்ன மலைகள். இப்போ ஆன் தி வே சமர்கண்ட் போகிற வழியில் சமர்கண்ட் பக்கத்தில் ஆக்சுவலாக இந்த தாஷ்கண்டு, இந்த உஸ்பெகிஸ்தானே வந்து கொஞ்சம் மலைப்பாங்கான ஊர் தான், நிறைய மலைகள் இருக்குது உள்ள. ஸோ சமர்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. இனிமேல் ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போகிறது சரி, இங்கே ட்ராம் இருக்குது பாரு, ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ட்ரோம் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரோம்லேயே நம்ம போகலாம், நமக்கு இன்னும் தெரியாதில்ல, பேகெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு. சமர்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஓக்சல் அப்படிம்பாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷனை. ஸோ நம்ம வந்து முதல்ல ஹோட்டலில் போய்ட்டு பெட்டியை போட்டு அப்புறம் ஊரை சுற்றி பார்ப்போம். நாங்கள் போட்டிருக்க ஹோட்டல் வந்து சமர்கண்ட் சிட்டி சென்ட்ரு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் உள்ளே பாருங்கள், இப்படி கல்லி மாதிரி இப்படி போகுது, இந்த கல்லிக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் ஹோட்டல் அப்படி பழைய கால டைப்பில் தான் இருக்குது. ஹோட்டல் நீட்டாக தான் இருக்குது, ரெஸ்பெக்டாக இருக்காங்க. அதான் பழைய கால டைப்பில் அந்த பழைய முஸ்லீம் வீட்ஸு இது அந்த கல்ஃப்லலாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. பாகிஸ்தான், காஷ்மீர் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அவங்க இப்போ இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, கேஷ் தான். ஸோ போய் கேஷ் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப பழமையாக தான் இருக்குது. இன்னும் சிட்டி வந்து அங்கே தாஷ்கண்ட் மாதிரி மாடர்னாக மாறல. வீடுகள் எல்லாமே ரொம்ப பழமையாக தான் இருக்குது. ரோடு மட்டும் பெருசாக இருக்குது. ஆனால் ரோடு வந்து ரஷ்யன் கன்ஸ்ட்ரக்ஷன்னால ரோடு வந்து பெருசாக இருக்குது. நம்ம ஹோட்டல்லேருந்து பக்கம் தான் எல்லாமே. ஆனால் 2 மணிக்கு தான் செக்இன் பண்ணுவாங்க. ஸோ 2 மணி வரை நம்ம ஃபஸ்ட் இந்த ரெஜிஸ்டான்ஸ் ஸ்கொயரை போயிடலாம். அடுத்தது என்ன பார்க்கலாம். இது வருங்க, இதெல்லாம் அந்த பழைய கால டைப்பில் தான் பில்டிங் எல்லாமே இருக்குது. இதாங்க ரெஜிஸ்தான் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்க உஸ்பெகிஸ்தான் இதுனாலே இதை தான் காமிப்பாங்க, ரெஜிஸ்தானை காமிப்பாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். 3 இது இருக்குது, 3 மதராசாக்கள். இது வந்து தைமூரோட பையன் உல்பக் அப்படிங்கிறவர் வந்து கட்டினார் 14ஆம் நூற்றாண்டில். 3 மதராசா இருக்குது. ஷெர்டார்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அவரே இன்னொன்று கட்டினார். அதுக்கப்புறம் ஷெர்டார்னு ஒன்று வந்து அவங்க இதிலே வாரிசுகளே
16ஆம் நூற்றாண்டில் அதை பார்த்து அதுக்கு எதிரே கட்டினாங்க. ஸோ மொத்தம் 3 இது இருக்குது. இந்த உல்பெக் வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட, அஸ்ட்ராலஜரு, சயின்டிஸ்ட் எல்லாமே அவர் தான். அவருக்கு வந்து கலையில் ரொம்ப ஆர்வம் அதிகம். தைமூரோட இதுக்காக அவர் வந்து இவங்களை அஸ்ட்ராலஜர்லாம் கூப்பிட்டு வச்சு உல்பெக் அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு இடத்தையே கட்டி வச்சுருக்காரு. அங்கே பல அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்துவார். நம்ம அங்கேயும் போவோம். முதல்ல நம்ம ரெஜிஸ்தானை பார்த்துட்டு அங்கே போவோம். இந்த 3 இது அங்கேருந்து வியூ பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பிரமாண்டமாக இருக்குது. இதில் வந்து 1 16ஆம் நூற்றாண்டில் கட்டினது, அடுத்தது இன்னொன்று 16ஆம் நூற்றாண்டில் கட்டினது. மொத்தம் 3 இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் நம்ம. அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து வியூ. இதுதான் அந்த பிரமாண்ட ரெஜிஸ்தான். 3 இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் அந்த உல்பெக் அவரை வச்சு கட்டினது. அவரை வச்சு கட்டினது இல்லை, அவர் கட்டினது. எப்படி பாருங்கள், மேலே ஆர்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி மேலே இப்படி பார்க்குறதுக்கு என்ன அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த முகலோடைய பல இதுவும் வந்து இப்படி தான், இந்த மாதிரி எடுத்தது தான் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது. உயரத்தை பாருங்கள், அவ்வளோ உயரமாக இருக்குங்க. இது மாதிரி 2 இது வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸில் மதரசா பை கிரேட் சயின்டிஸ்ட் லைக் அவாஃபி இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டினது தான். லிஷர் இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கலர்ஸ் இன்னும் போகாமல் இருக்கு பாருங்க, அது இதாக இருக்குது. இதான் மதராசானா இது முஸ்லீம்ஸ் இவங்க படிக்கிற இடம், அவங்களோட இதெல்லாம் படிக்கிற இடம். இங்கே வந்து என்ன கிடையாது, உள்ள சின்னதாக கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு இங்கே அவங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சும்மா அப்படி பார்க்குறதுனா பார்க்கலாம். சரி, உள்ளே போனால் இப்படி இருக்குது. உள்ளே வந்து இந்த மாதிரி கடை தான் வச்சுருக்காங்க. உள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். உள்ளே எல்லாமே சின்ன சின்ன கடைகளாக போட்டு வச்சுருக்காங்க. இது உள்ள பிள்ளைகளால் ஒரு கட்டில் போட்டிருக்காங்க. இங்கே தான் உட்காந்து பார்ப்பாங்களோ இதெல்லாம் தெரியல. எல்லாம் உயரமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, பிரகாசமாக இருக்குங்க. பார்க்க வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக பிரமாண்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கடைகள் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் சமர்கண்ட் எக்ஸ்போசிஷன் ஹிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து ஹைட்டாக இருக்குது, ஃபுல்லாக ஹைட்டாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போமா என்ன இருக்குன்ட்டு. இது வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பழைய கால ஜக்கு இதெல்லாம் இருக்குது, அப்போ யூஸ் பண்ண ஜக்குகள். இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறது வந்து அப்போ உள்ள பாத்திரங்கள். இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, மது கோப்பை கொடுத்து எப்படி இருக்கணும்ல, இந்த மாதிரி இது அப்போ யூஸ் பண்ண பாத்திரம், உடைஞ்ச பாத்திரங்கள். இதில் தானே இந்த படங்கள்லாம் காப்பாங்களே, ஒரு கோப்பையை எப்படி எடுத்துட்டு மது கோப்பை திராட்சை ரசங்கள் ஊற்றி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போது உபயோகித்த பாத்திரங்கள், இந்த பாத்திரம் எல்லாம் அப்போ யூஸ் பண்ணது. இது என்னமோ கப்பல் மாதிரி இருக்குது. காஸ்கி த பெக்கிங் பவுல் ட்ரிங்க் டிவிஷ். இது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் உள்ளது. இதுவும் அந்த மாதிரி தான் பாத்திரமாக இருக்குது. இங்கே வந்து இது என்னது, மைசெக். இது ஆயில் லேம்ப், எண்ணெய் விளக்கு. இது வந்து 2020 வந்த ஒரு
குரான் புக்குங்க. இன்ஷா அல்லாஹ். இதுவும் அப்போ இருந்த பாத்திரங்கள் எல்லாம் தான், அப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள் தான். தட்டு நம்ம ஒரு தாம்பாள தட்டு மாதிரி இருக்குது. பவுல்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஒரு தைமூர் அவருடைய இதுதான் போட்டிருக்காங்க, அவருடைய ஃபோட்டோ போட்ட பவுல்ஸு. இதோட மாடலும் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படிங்கிறது. இதுதான் அது உல்பக் கட்டினது தான் இது, அவர் கட்டின இதுதான் இது. எல்லாரும் அப்போ அவருடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இது என்னென்னு போட்டிருக்காங்கன்னா இதுதான் உல்பக், ரைட் சைடில் இருக்கிறவர் தான் உல்பக். அவருடைய ஃபோட்டோஸ் இது வச்சுருக்காங்க. இட்ஸ் அவர் நடுவில் இருக்கிறவர் யார்? அலி குஷி மிராம் சலாபிட்டி. அப்படியே ஒரு முகம் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உல்பக் இப்படி தான் இருந்திருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள். அதான் 14ஆம் நூற்றாண்டு தைமூருக்கு அப்புறம் இவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அவருடைய பசங்க தான் அது. இது ஃபுல்லாக மியூசியம் தான். அப்போ இருந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே வந்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமையான விஷயத்த உங்களுக்கு புரியும் என்னங்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி எடுத்துகிட்ருக்காரு ஃபோட்டோவை. என்ன போனோடனே என்ன ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. நம்ம அடுத்ததில் போமா. கிரிசா கிரீச். அங்கே அந்த அவர் உல்பெக்கோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பொம்மைலாம் வச்சுருந்தாங்க உல்பெக்கோட. இது அதெல்லாம் நீ பார்க்கல. கடைகள் நிறைய சின்ன சின்னது இருக்குது. அது போக பாருங்க வால்லாம் வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போகிறீங்களா? வாங்கன்னா வாங்க. அந்த கால வால் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம இப்போ போட்டாலும் காமெடியாக இருக்கும். வாழை இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ட்ரெஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுங்க. பாய். எல்லாம் கிரிசா கிரீச். அங்கே அந்த அவர் உல்பெக்கோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பொம்மைலாம் வச்சுருந்தாங்க உல்பெக்கோட. இது அதெல்லாம் நீ பார்க்கல. கடைகள் நிறைய சின்ன சின்னது இருக்குது. அது போக பாருங்க வால்லாம் வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போகிறீங்களா? வாங்கன்னா வாங்க. அந்த கால வால் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம இப்போ போட்டாலும் காமெடியாக இருக்கும். வாழை இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ட்ரெஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுங்க. பாய். எல்லாம் இங்கேயும் வந்து அப்போ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுகள் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. இது உள்ளேயும் இது வந்து கொஞ்சம் புனிதமான இடம் போல் இருக்குது. இங்கே வந்து செருப்புலாம் போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. மேலே பாருங்கள், மேலெல்லாம் எப்படி இருக்குங்க டிசைன். உங்களோட பாத்திரங்கள், பண்டங்கள் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறதுலாம் வச்சுருக்காங்க. மியூசியமாக இங்கே வந்து இப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள் ஒன்று வந்து 16ஆம் நூற்றாண்டு, ஒன்று 16ஆம் நூற்றாண்டில். ஸோ அந்தந்த காலகட்டம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதியிருக்காங்க. இது வந்து அதோட டிசைன், இந்த மதரசாவோட டிசைன். அப்போ இருக்கிற ஏதோ கட்டை போல இருக்குங்க, உட்டன் பேன் இதில் வச்சு. இப்போ இந்த பார்ட் ஆஃப் தி கர்வ்டு நேச்சுரல் ஸ்டோன் காலம், அப்போ இருந்த கல் வேலைப்பாடுகள். ஒன்று இருக்குது.
அந்தந்த ஊரில் உள்ளது அப்பப்போ ரசிக்கணும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஏன்னா ரமதான் சமயங்கிறதுனால கூட்டம் இல்லை, அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்கு. அவர் தலையை பாருங்கள், சூப்பராக இருக்குது. எடுக்க போறியா? அவங்க வெட்டிங் ஷூட் தான். ஆமாம், வெட்டிங் ஷூட். அங்கே இருக்கிறது வெட்டிங் ஷூட் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இங்கே வெட்டிங் ஷூட் நடத்துவாங்க போல இருக்குது. அடுத்து எல்லாமே பிரமாண்டம் தான் இங்கே. இது வந்தால் கண்டிப்பாக சமர்கண்டில் இந்த இடம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு எல்லா இடமும் காமிக்கிறேன், இதை மாத்திரம் பார்த்துருந்துறாங்க. நம்ம ஒரு இடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஃபீலிங் வந்து வேறு. ஆர்ச் மாதிரி இப்படி வைக்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டு பாரு. இதை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படி வளர்ச்சி கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிங் மேலே கொண்டு வருது. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இப்படி தான் வச்சுருக்காங்க. அடுத்த இதில் உள்ள வளையமா 3 மதராஸ் சாமி உங்களுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஒரு மியூசியம் மட்டும் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும். இதில் போய் பார்ப்போம். கதை சொல்கிறார், சொல்லு என்ன கதை? இல்லை அவங்களுடைய ஆல்மைட்டி அங்கே தான் அந்த சென்டரில். இது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இட் இஸ் ஜென்ரேட்டிங் கம்ப்ளீட். இங்கே எல்லாமே அந்த எழுத்து எல்லாமே இருக்குது. எல்லாருக்குமே அந்த உருது எழுத்து இருக்குது. அந்த சிங்கிள் பாயிண்ட்லேருந்து இங்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரி வைக்கிற இடத்துலேருந்து தான் வருது. எழுதியிருக்காங்க இங்கே. எங்கள் எழுத்துக்கள் இங்கே மேலே இருக்கா? எழுத்துக்கள் சைடில் இருக்கு பாருங்க, வருது சைடில் ஃபுல்லாக எழுத்துக்கள் தான். ஆமாம், இது எல்லாமே எழுத்து தான். இந்த இடத்துல அந்த வியூ சூப்பராக இருக்குது. நைட்டு நம்ம வந்து லைட்டிங்கோட காமிக்கிறேன். இப்போ வந்து பகலில் கூட்டம் இருக்காதனால ஃப்ரீயாக எடுக்கலான்னு தான் இப்போ வந்தேன். நைட்டு வந்து லைட்டிங்கோட. சமர்கண்ட் சிட்டி சென்ட்ரல் ஹோட்டலில் ரூமு 3 பெட் இருக்குது, ஏசி இருக்குது, டீ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பாட்டில் தண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கேயுமே தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதுவே பெரிய விஷயம். டீ பேக்ஸ் இருக்குது, டாய்லெட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரஷ்ஷு, இது உங்களுக்கு காமிக்கல, வரும் பாத்திங் இது. ஓகே, ரூம் 3 பெட்டு கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு இது கொஞ்சம் அதிகம்தான். டாய்லெட், ஓகே, ஹீட்டர் இருக்குது, டூத் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, சோப்பு கொடுக்கல, சோப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூம்ஸ் ஓகே. இருக்குது, வெளியில் செம குளிருங்க. அப்பா ஒரு சின்ன ஹோட்டலில் வந்தோம், ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது ரேட்டு. ஸோ அதனால் ஒரு புலாவும் ஒரு சிஸ்லிக்கும் முதல்ல வாங்கி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஏன்னா நேற்று சாப்பாடு நிறைய வாங்கி ஹெவியாக இருந்தது இன்றைக்கி, அதனால் அதை சாப்பாடை பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். எங்கே போனாலும் இந்த ப்ரெட்டும் இதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. இது என்னது, மயோனிஸா? புளிப்பா. ஹமூஸ் அரப் கண்ட்ரிஸ் லாங்குவேஜ், டர்க்கிஷ். இது இங்கே உள்ளது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஃப்ளெக்ஸி ஆயில் சீடில் எண்ணெயில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே உள்ள சிஸ்லிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து சரியாக வேகாத மாதிரி இருக்குது, அந்த அளவு இல்லை. தாஷ்கண்டில் இருந்த அளவுக்கு இல்லை, கதகஸ்தானில் இருந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் நம்ம அந்த காட்டை சரியில்லை வளர்க்கு. இந்த இடத்தோட பேர் வந்து ஷா-இ ஜிந்தா. ஷா-இ ஜிந்தான்னா இங்கே வந்து அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு முகமது ப்ராஃபட்டோட கசின் முறை வேணுமா அவர் இங்கே வந்து 7th செஞ்சுரியில் இங்கே வந்து அவரை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015 நிறைய பேரை டாம்ஸு பெரிய பெரிய ஆளுங்க எல்லோரும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஈவன் தைமூரோட சிஸ்டரோடைய கூட இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. டாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டாம்ஸு சேர்ந்துருச்சு. இதான் ஷா-இ ஜிந்தா. இதுவும் ஒரு முக்கியமான சமர்கண்டில் வந்து டூரிஸ்ட் வாக். இடையில கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதெல்லாம் மாற்றிருக்காங்க திருப்பி.
இப்படி தான் போகணுமா இருக்கும். ஆனால் இப்படி தானே போகிறாங்க எல்லோரும். இங்கே அப்படியே வெளியில் இல்லை போகுது, இந்த வெளியில் தான் எல்லோரும் இருக்காங்க. ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ் எல்லோரும் இங்கே வருவாங்க கண்டிப்பாக. இது அது எதுடா அது அந்த டாம்பு தெரியுது, இது ரெஜிஸ்தானா தெரியுது, அங்கே தெரியுது. அது எப்படி தெரியும்? வேறு தெரியுது என்னது அதே மாதிரி இருக்கு, ஆனால் வேறு எதுவும் இல்லை. இப்போ இது அங்கே வர போகணுமா அது? ஆனால் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. 1 2 3 ரெஜிஸ்தான் மாதிரியே இருக்குது. இல்லை இல்லை இதுதான் அங்கே தான் நம்ம போக வேண்டியிருக்கு, புரியுதா? இது வந்து சும்மா வேறு ஏதோ இது, அந்த இடம் தான் நம்ம போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, இது ஏதோ மாஸ்க் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்மளை வந்து சாய்கா சிந்தாவில் கொண்டு விட சொன்னால் டிரைவர் பிபிகா மாஸ்கில் கொண்டு விட்டார். சரி, நம்ம வந்ததுனால பிபிகா மாஸ்கையும் பார்த்துக்கலாம். பிபிகா மாஸ்க் வந்து 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இவர் டைமூர் காலத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோவா பிடிக்காதனால திருப்பி மாற்றி அதை கட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி டேமேஜ் ஆச்சு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சோவியத் பீரியடில் தான், ரஷ்யன் பீரியடில் ஃபுல்லாக இதை மாற்றி கரெக்டாக கட்டியிருக்காங்க. இது பக்கத்தில் சியோப் பஜார் இருக்குது. இது வந்து ஒரு மார்க்கெட்டு, அது உள்ளேயும் போய் பார்ப்போம். இதுதான் முதல்ல கட்டியிருக்காங்க. இது தைமூர் பீரியடில் கட்டியிருக்காங்க. அது வந்து செஞ்சுரினா இது 15th செஞ்சுரி. இல்லை 7th சாய்கா சிந்தா, அதுதான் வந்து 7th செஞ்சுரியிலேயே கட்ட ஆரம்பிச்சது. இது வந்து தைமூர் பீரியடில் தான், இது வந்து 15th செஞ்சுரியில் தான். எதுக்கு தான் கட்டினாங்க? சும்மா ஒரு மானியூமெண்ட்டா? இல்லைடா, இது மாஸ்க் ஆக்சுவலாக. இது தொழுகை நடக்கிற இடம். அவர் வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்காக போனதுக்கப்புறம் இதை கட்ட வச்சுட்டு தான் போயிருக்காரு. அது தைமூருக்கு வந்து அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய இதில் மாற்றிருக்காரு. மாற்றி தான் இதை கட்டியிருக்காங்க. காசு நிறைய வச்சுருக்காங்க, பெருசாக கட்டுறாங்க. இது இங்கே மார்க்கெட் என்ட்ரி இப்படி அது இதை முடிச்சுட்டு இப்படி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்து சாய்கா சிந்தா போடலாம். சாய் சிந்தா இது எல்லாமே ஃப்ரீ தான் போல இருக்குது, வண்டியில் போகிறதுலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த மதராஸ். அது வந்து அவர் பையன் கட்டினது, உலுக்பெக் அவர் கட்டினது அது. ஸோ அவர் இதே மாடலில் டிசைனில் அவர் கட்டியிருக்காரு, அவ்வளோதான். இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரொம்ப புனிதமான ஒரு இடமாக இது பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து தொழுகை பண்ணுறத. அது இப்போ ரமதான் பீரியடு, நம்மளும் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. உள்ளே வந்து அப்படி மரங்களாக நட்டு வச்சுருக்கேன். செருப்பை கழட்ட சொல்லுவாங்க சில சமயம் உள்ள. இது டாம்ப் இல்லைடா, மாஸ்க்கு. டாம்ப் வந்து நம்ம மாஸ்க்கு சாயா சிந்தா தான். நம்ம வண்டிக்காரன் ஒன்று தான் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டான். அந்த மேப்புக்கு தான் வந்துருக்கு அது. ஆனால் கீழே எல்லாம் காமிக்குது அது. ஆமாம், அமீர் திமுர் மாஸ்க்குன்னு தான் இதை சொல்லுவாங்க, பிபி கானம். ஏன்னா அது அவர் கெட்டார திமுர். அதே 1404 இவ்வளோ காலம் தான் அவர் வாழ்ந்திருக்காரு திமுர். அந்த காலகட்டத்தில் கட்டினது எல்லாமே இப்படி தான். இங்கே கட்டுற டிசைனே இப்படி தான் போட்டுருவாங்க போல இருக்குது. ஃபுல்லாக அப்படி பிரமாண்டம் அப்படி மேலே உயரத்தில் இது பண்ணுவாங்க போல இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்க்குறவங்க பாருங்கள், போய் தொழுதுட்டு வாங்க. நாங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டு வர்றோம். ஸோ இதுதான் பிபிக் மாஸ்க்கு. உள்ளே போய் கும்பிட்டுட்டு வாங்க. இப்போ யாரும் கும்பிடுறதில்ல, பழசாக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தொழுகை நடக்குதான்னு தெரியல. இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே கீழே இறங்கி சியோப் பஜார் போகலாம். என்ன இதுக்கு தான் வந்து இது மார்க்கெட். ஸோ இதை பார்த்துட்டு அப்படி இதுக்கு வெளியே வாங்க. வெளியே போயிட்டு அப்படியே மார்க்கெட்லாம் இருக்குது. மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கணுமோ 7 to 7 இது வந்து மார்க்கெட்டில் இங்கே உள்ள கலைப்பொருட்கள் இதெல்லாம் இருக்குது. கலைப்பொருட்கள்லாம் இருக்குது. ஆமாம்,
இந்த பிளேட்லாம் நீ வாங்கிட்டு போ ஃப்ளைட்டில். இங்கே என்ன பிரச்சனை, கார்டு எடுக்க மாட்டாங்க, கேஷ் மட்டும்தான். நம்ம எல்லா இடத்துலையும் இங்கே கேஷ் வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம எதுவும் வாங்கணும்னா கூட கேஷ் இல்லை, கார்டு இல்லை. இதெல்லாம் அல்வா, இங்கே உள்ள அல்வா. நோ கார்டு கேஷ் நெய், கார்டு $1, euro? கார்டு Half nee. கார்டு. அவங்க எல்லாம் தங்கப்பல் வச்சுருக்காங்க. எல்லாரும் இது வச்சுருக்கீங்க, டீத் கோல்ட் டீத். எல்லாம் தங்க பல் வச்சுட்ருக்காங்க. இங்கே காசு கேட்பாங்க நிறைய. இதெல்லாம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே கார்டு மட்டும் யூஸ் பண்ண முடியாது. பாதாம் பிஸ்தா அக்ரூட் கேளுங்க ஃபுல்லாக பாதாம் பிஸ்தா தான். இங்கே வந்து தாஷ்கண்டோட கொஞ்சம் குறவா இருக்குது, அதுதான். அங்கே வந்து 1 கிலோ 80,000 சொன்னாங்க. 80,000ன்னா நான் 500 ரூபா. இங்கே வந்து 450 அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கஜகஸ்தான்ல இங்கே எல்லாருமே வந்து ஒரு பஜார் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதுவும் ஒரு பழைய கிடக்கு தான், பஜார் தான், சியோ பஜார்னு சொல்லி. எல்லாத்துலையும் பழைய கால கத்தி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே இந்த கத்தி கலெக்ஷன் இவங்க அரபீஸு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கொண்டு வரணும் இல்லை இதில் லக்கேஜில் போட்டு கொண்டு வரணும். தொப்பிகள், இங்கே உள்ள தொப்பிகள் இது இதில். அங்கே வந்து காடு இருக்குது. இங்கே வந்து இந்த மாவுளை ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இது பண்ணி வாங்கலாம். இங்கே நிறைய தர்மம் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கம்மியாக கொடுக்குறாங்களா? கிழங்கு மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில. இது அங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியாமல் சாப்பிட முடியாது. பிரெட்ஸாக எடுக்கிறாங்க. தக்காளி இது என்னன்னு தெரில. இது என்னங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது, கிழங்கு மாதிரி இருக்குது. ஏதோ அல்வாங்க அங்கே அல்வாங்க. சீனி கிழங்குல போகும். ஏதோ ஒரு கிழங்கு வந்து இது இதில் போட வச்சுருக்காங்க. ஒரு மாதிரியாக இருக்குது, சர்க்கரையில் ஊற வச்சுருக்காங்க கிழங்கு. இதில் சலாடு நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக சலாட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. மைதா பயங்கரமாக சாப்பிடுவாங்க. அதில் இங்கே பாருங்க, இது சீஸா, ஃபுல்லாக சீஸ். இல்லை ஏதோ க்ரீம் மாதிரி இருக்குதா, மில்க் ஐட்டம் தான் இதெல்லாம். ஸோ இதுதான் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நான் சொல்லிட்டு நம்ம ஊர் நான் மாதிரி இல்லை, இங்கே பெருசான நானாக இருக்குது இந்த நான். ஆமாம், இது ஃபுல்லாக இதுதான். சரி, அப்போ நம்ம சியோப் பஸாரை விட்டு கிளம்புவோம். ஃபுல்லாக நான் தான். இந்த நான் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரில, அதுவும் குளிர்ந்து போயிருக்கு. மைதா தான் சாப்பிட்றாங்க, எங்கே போனாலும் இதை சாப்பிட்றாங்க. அதாவது பழைய காலத்தில் இந்த இவங்க சந்தையெல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்க, சோள இது பாப்கார்ன் உருண்டை வேறு வச்சுருக்காங்க. முட்டை, இதுவும் ஒரு முசோலினம் தான். முசோலினங்கிறது வந்து தாம்புங்கிறது அப்படியே புதைச்சிருக்கிறது. இது அவங்களுடைய பாகங்களில் புதைச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம நினைவாக, அவங்க நினைவுகளாக, அவங்க திங்ஸு இதோட எல்லாம் புதைச்சிருக்கிற இடம் தான் இது. அது முசோலினம் அப்படிம்பாங்க.